ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா இந்த பாடத்தில் நம்ம இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறை நம்ம என்னென்ன ஆதாரங்களை வச்சு நம்ம பார்க்கலான்ற பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது அங்கே இந்த கோயில், கல்வெட்டுகள், கோட்டைகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இந்த மார்க்கிங்ஸ் வச்சு நம்ம பார்க்கலான்னு இருந்தோம். இதுக்கு ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ்ன்னு பார்த்தோம். ப்ரைமரி சோர்ஸ் என்ன பார்த்தோம்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் அப்படின்றத கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், இந்த காசுகள் இருக்குல்ல அதில் மாதிரி இருக்குமா. இன்னொன்று செகண்டரி சோர்ஸஸ்ன்னு லிட்ரரி ஒர்க்ஸ், க்ரானிக்கல்ஸ், ட்ராவலாக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். லிட்ரரி ஒர்க்ஸ் இந்த இலக்கியங்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, சுயசரிதை அந்த இதுலலாம் இருக்குது. இப்போ நம்ம காயின்ஸ் பார்ப்போம். காயின்ஸ், த பிக்சர் அண்ட் த லெஜெண்ட் ஆன் த காயின்ஸ் கன்வே த நேம்ஸ் ஆஃப் கிங்ஸ் வித் தேர் டைட்டில்ஸ் அண்ட் போர்ட்ரைட்ஸ், ஈவெண்ட்ஸ், பிளேசஸ், டேட்ஸ், டைனாசிட்டிஸ் அண்ட் லோகோஸ். அந்த காயினில் இருக்கக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட, அதிலேருந்து நமக்கு இந்த ராஜாவுக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்துருந்தாங்க, ராஜாவோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, என்னென்ன காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா தகவலும் இருக்கும். த காம்போசிஷன் ஆஃப் த மெட்டல்ஸ் இந்த காயின்ஸ் கிவ் அஸ் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த எம்பையர். அந்த காயின் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்றதை பொறுத்தே அந்த இடத்த அந்த காலத்தில் வந்து அவங்க எவ்வளோ செல்வாக்காக இருந்தாங்க, அதோட பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சில இது கோல்டு காயினில் இருக்கும், சில இது இரும்பில் கூட பண்ணியிருப்பாங்க, சில இது காப்பரில் பண்ணியிருப்பாங்க. Mention of kings' achievements like military conquest, territorial expansion, trade links and religious faith can also be found in the coins. அதில் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னா கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த ராஜாவோட சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன மாதிரி சாதனைகள்னா மிலிட்ரி கான்குவஸ்ட், அவரோட இராணுவத்தோடு எடுத்துகிட்டு போய் இன்னொரு நாட்டை பிடிக்கிறது. டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், அவரோட இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக்குறது. ட்ரேட் லிங்க்ஸ், யார் யாரோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. ரிலீஜியஸ் ஃபெய்த், எந்தெந்த மத நம்பிக்கையில் இருந்தாங்க, எல்லாமே நமக்கு அந்த காயின்ஸில் தெரியும். பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் ஆஃப் கோரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எதில் இருக்குது? கோல்டில் இருக்குது. காயின் ஆஃப் கால்ஜி. இப்போ முகமது கோரி ஹாஸ் ஸ்டாம்ப் த ஃபிகர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஆன் ஹிஸ் கோல்டு காயின் அண்ட் ஹேஸ் நேம் இன்ஸ்கிரிப்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த முகமது கோரின்றவர் அந்த ராணி லக்ஷ்மியோட காயினை வந்து கோல்டில் செஞ்சுருக்காரு, அவரோட பேரை வந்து அதில் இருக்குது. த காயின் டெல் அஸ் தட் த ஏர்லி துர்க்கிஷ் இன்வேடர் வாஸ் இன் ஆல் லைக்லிஹுட் லிபரல் ரிலீஜியஸ் அவுட்லுக். இந்த காயின் என்ன சொல்லுது, ஆரம்பத்தில் வந்தக்கூடிய இந்த டர்க்கின்ற நாட்டிலேருந்து வந்தவங்க நிறைய மத சார்ந்தான விஷயத்தில் ஈடுபட்டாங்க. காப்பர் ஜிட்டல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெல்லி சுல்தான்ஸ். காப்பர்னா செப்பு ஜித்தால்ஸ்ன்றது இந்த ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி வந்த முகல் ரூலர்ஸோட இதை சொல்கிறது. காப்பர் ஜித்தால்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெல்லி சுல்தான்ஸ். சில்வர் தங்கா இன்ட்ரடியூஸ்ட் பை இல்துட்மிஷ். சில்வர் தங்கான்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வெள்ளி காசுகள். அலாவுதீன் கில்ஜி தங்க காசு, கோல்டு காயின். முகமது பின் துக்லக் காப்பர் டோக்கன் கரன்சி. முகமது பின் துக்லக் செப்பாலான கரன்சியை யூஸ் பண்ணார். ஆர் இண்டிகேட்டிவ் ஆஃப் காயினேஜ் அஸ் வெல் அஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆர் அதர்வைஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த டைம். இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டலில் செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் கோல்டில் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் காப்பரில் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் சில்வரில் பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை பற்றி இருக்கக்கூடிய இது இருக்குது. A jittal contain 3.6 grains of silver. 48 jittals is equal to 1 silver தங்கா. இப்போ நமக்கு இப்போ சொல்லுவோம்ல 100 பைசா வந்து ₹1 அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கணக்குக்கு அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா 48 ஜித்தால் சேர்ந்தால் ஒரு சில்வர் தங்கான்னு வச்சுருக்காங்க. இந்த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், டிவோஷனல் மூமெண்ட்ஸ் இன் சவுத் இந்தியா அண்ட் லேட்டர் இன் நார்த் ரிசல்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பக்தி ஆர் டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷன்னா பக்தி சம்மந்தமாக நடக்கிறது. டிவோஷனல் மூமெண்ட் சவுத் இந்தியானா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஏரியா தான் சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்தி வழிபாடு அண்ட் லேட்டர் இன் நார்த் ரிசல்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பக்தி ஆர் டிவோஷனல் லிட்ரேச்சர். ஆரம்பத்தில் இருந்தது சவுத் இந்தியாவில் இந்த பக்தி இலக்கியங்கள் உருவாக்குனாங்க, அதே மாதிரி பின்னாடி நார்த் இந்தியாவிலையும் உருவாக்குனாங்க. The Chola period was known as the period of devotional literature and works such as கம்பராமாயணம், சேக்கிலார் பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம் composed by 12 ஆழ்வாஸ் and compiled by நாதமுனி, தேவாரம் composed by அப்பர், சம்பந்தர் and சுந்தரர் are compiled by நம்பியாண்டார் நம்பி, மாணிக்கவாசகர் திருவாசகம். All were scripted during the Chola times. Jayadevas Gita Govindam was a follow-up of Bhakti movement in South India. சவுத் இந்தியாவில் என்னென்ன புக்கெலாம் இது பண்ணாங்கன்னா அந்த பீரியடில் சோழரோட காலத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க,
பெரிய புராணம், கம்பரை எழுதின கம்பராமாயணம், சேக்கிலாரோட பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அதை 12 ஆழ்வார்களும், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணது நாதமுனின்றவர், தேவாரத்தை உருவாக்குனது அப்பர், சம்பந்தர் அண்ட் சுந்தரர். அவங்க கம்பைல் பை நம்பியாண்டார். இவங்க வந்து தனித்தனியாக இருக்கிறத மொத்தமாக ஒரு இதாக சேர்த்து தான் கம்பைல் பண்ணுறது சொல்லுவோம். நம்பி மாணிக்கவாசகர் திருவாசகம் எல்லாமே எங்கே இருக்குன்னா சோழா காலத்தில் இருக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெயதேவாவோட கீதா கோவிந்தன்று 12ஆம் நூற்றாண்டில். இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வந்து வாஸ் ஃபாலோ அப் ஆஃப் த பக்தி மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியா. நம்ம சோழர் காலத்தில் இந்த மாதிரி புக்கு எல்லாம் எழுதி ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் கீதா கோவிந்தமாக இவர் எழுதியிருக்காரு. கபீர் தாஸ், a 15th century mystic poet, had an influence of the Bhakti movement in India. கபீர் தாஸ்ன்றவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புலவர். அவர் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார். செக்யூலர் லிட்ரேச்சர், மதுர விஜயம் அண்ட் அமுக்த மால்யாத்தா were poems composed by Ganga Devi and Krishna Devaraya respectively that help us gain insight into the events and individuals associated with Vijayanagara Empire. மதுர விஜயம், அமுக்த மல்யத்தா, இந்த ரெண்டையும் யார் கம்பைல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கங்காதேவி, இன்னொன்று ஃபஸ்ட்டு மதுர விஜயத்தை எழுதுனது கங்காதேவி, அமுக்த மால்யத்தாவை எழுதுனது கிருஷ்ணதேவராயா. இவங்க இதை எழுதி அவங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தை தான் வந்து அவங்க இருந்தாங்க. அது சம்பந்தமான தகவல் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. சந்த் பர்தாய்ஸ் பிருத்திவிராஜ் ராசோ போர்ட்ரே த ராஜ்புட் கிங்ஸ் வர்லர். இதே மாதிரி சந்த் பர்தாயில் இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் ராசோன்றவர் இந்த ராஜ்புட் மன்னர்களோட வரலாறை பற்றி போட்டிருக்கு. We have no Indian accounts about what happened during the Turkish invasion of India. இந்த துருக்கியர்கள் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்ற பற்றி தகவல் சரியாக நமக்கு இல்லை. For pre-Islamic periods, the only exception was Kalana's ராஜ் தரங்கினி. இந்த இஸ்லாமியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரே இது என்னன்னு நமக்கு இருக்குன்னா, கல்ஹானான்றவர் எழுதின ராஜதரங்கினின்ற புக் இருக்குது. அது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். மினா-உஸ் சிராஜ், patronized by Sultan Nasir-ud-Din Muhammad of slave dynasty, wrote Tabaqat-e-Nasri. சுல்தான் நசீர் உதின் முகமது ஆதரித்த மினா-உஸ் சிராஜ்ன்றவர் இந்த தபாக்கத்-இ-நஸ்ரின்ற புக்கை எழுதியிருக்காரு. The compendium deals with the period from the conquest of Muhammad Ghori to AD 1260. இந்த புக்கு எந்த காலத்துக்கு நமக்கு சொல்லுதுன்னா, முகமது கோரி 1200 முகமது கோரி எப்போ படையெடுத்தாரோ அதிலிருந்து 1260 வரைக்கும், ஏடி ஆஃப்டர் டெத், அது வரைக்கும் இருந்திருக்கு. த கம்பெண்டியம் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் இஸ் பேட்ரன். அவர் பேரை வச்சு தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த 13th century, ஹசான் நிசாமி, எ மைக்ரண்ட் ஃப்ரம் ஹஸ்னி, ரோட் தாஜுல் மாசிர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இல்டுட்மிஸ் ரூல். 13ஆம் நூற்றாண்டில் கஜ்னிலேருந்து வந்த ஒரு பயணி ஹசான் நிசாமி அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த எழுதின பேர் தாஜுல் மாசிர். இது எப்போ எழுதுனார்னா, அந்த இல்டுட்மிஸோட ஆட்சி முடியக்கூடிய கடைசி கட்டத்தில் எழுதியிருக்கார். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குத்புதீன் ஐபக் அண்ட் இஸ் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட். அதில் குத்புதீன் ஐபக்கை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தானேட்டை பற்றின முதல் புக்கு வந்து இதுதான் இருக்குது. ஜியாவுத் பர்னி, எ கூட்டியர் ஆஃப் முகமது துக்லக், ரோட் தாரிக்-இ-ஃபிரோஸ் சாஹினி, in which he dealt with the history of Delhi Sultanate from Ghiyasuddin Balban to the early years of reign of Firoz Shah Tughlaq. ஜியாவுத் பர்னின்றவர் முகமது துக்லக்கோட அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, தாரிக்-இ-ஃபிரோசாஹினி அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் இந்த டெல்லி சுல்தானேட்டோட வரலாறு எழுதியிருக்காரு. அதிலிருந்து கியாசுதீன் பால்பன் அவங்களோட ஆரம்ப காலம், ஃபிராஸ் ஷா துக்லக்கோட ஆரம்ப காலம் வரைக்கும் எல்லாம் எழுதியிருக்காரு. ஃபரிஸ்தாஸ் தாரிக்-இ-ஃபிரிஸ்தா, ஃபரிஸ்தாவோட ஃபாரிசி ஃபிரிஸ்தான்னு 14ஆம் நூற்றாண்டு எழுதுனது. இதில் என்ன இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரைஸ் ஆஃப் முகல் பவர் இன் இந்தியா. இந்த முகலாயர்கள் இந்தியாவில் அவங்களோட பலத்தை எப்போ காட்ட ஆரம்பித்தாங்கன்றதை பற்றி
இந்த ஃபெரிஸ்தா எழுதின புக்கு தாரிக் இ ஃபிரிஸ்தா. இது எழுதின 16ஆம் நூற்றாண்டில். எல்லாமே நம்ம பார்க்குற பேர்லாம் வந்து ஒரு அரபிக் வேர்டு இல்லை பெர்ஷியன் வேர்டு இப்படி தான் இருக்குது. தபாக்கத்துன்றது அரபிக் வேர்டு விச் மீன்ஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் செஞ்சுரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா சந்ததியர்கள் இல்லைன்னா நூற்றாண்டுகள். துஸ்க் இஸ் அ பெர்ஷியன் வேர்ட் மீன்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. துஸ்க்குன்னா சுயசரிதை, அவங்களோட வரலாறு அவங்களும் எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி துஸ்க்குன்ற வார்த்தை. தாரிக் ஆர் துஹாய்க் ஆர் அப்ராபிக் வேர்ட்ஸ் மீனிங் ஹிஸ்ட்ரி. இந்த தாரிக்ன்ற வார்த்தைக்கும் துஹாய்க்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வரலாறுன்னு அர்த்தம். இந்த 16th century எம்பரர் பாபர்ஸ் பாபர்நாமா அண்ட் அபுல் ஃபசல்ஸ் ஐனி அக்பரி provided detailed information about these two emperors. 16ஆம் நூற்றாண்டில் பாபர் எழுதினது, பாபர்நாமா அவரோட வரலாறு அவர் எழுதிக்கிட்டார் பாபர்நாமா. அப்துல் ஃபசல் என்ன எழுதினான்னா ஐனி அக்பரி அண்ட் அக்பர்நாமா, இந்த 2 புக்கும் எழுதியிருக்காரு. இந்த ரெண்டுமே வந்து 2 எம்பரர்ஸ்னால் வந்து மன்னர்கள் பற்றி சொல்கிறது, அவங்களோட வரலாறை இதில் எழுதியிருக்காங்க தெளிவாக. இந்த 17th century ஜஹாங்கீர் ரோட் ஹிஸ் மெமோயர் துஸ்க் இ ஜஹாங்கீரி த்ரூ எ லாட் ஆஃப் லைட் ஆன் த பீரியட். 14ஆம் நூற்றாண்டில் அதே மாதிரி ஜஹாங்கீரோட சுயசரிதை என்னென்னா துஸ்கி ஜஹாங்கீரின்னு எழுதியிருக்காரு அவரோட காலத்தில் உள்ளதை. தபாக்கத் இ அக்பரி அத்தாரைஸ்டு பை நிசாமுதீன் அகமது இஸ் கன்சிடர்ட் ரிலையபிள் தேன் த எக்ஸாக்ரேட்டட் அக்கௌண்ட் ஆஃப் அபுல் ஃபசல். அபுல் ஃபசல் கொஞ்சம் அதிகமாக சித்தரிச்சு எழுதியிருப்பார். அதை விட தபாக்கி அக்பரின்னு நிசாமுதீன் அகமது ஓகே சொன்ன அந்த புக்கு தான் வந்து ஓரளவுக்கு உண்மையான தகவலாக இருக்குது. பதானிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் தாரிகி பதானி வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1595. பதானி அவர் எழுதின புக்கு தாரிகி பதானி, அதுனா பதானியோட வரலாறுன்னு அர்த்தம். அது 1595 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஒர்க் ஸ்பேன்ஸ் 3 volumes. The volume on Akbar's reign in frank and critical conditions account of Akbar's administration, particularly of his religious policy. இதை வந்து 3 வால்யூமாக போட்டிருக்காங்க. அந்த வால்யூமில் என்னென்ன இருக்குன்னா அக்பர் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணார், அவர் மத சம்பந்தமான விஷயத்தில் என்னென்ன நம்பிக்கை வச்சுருந்தார், எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலாக்ஸ், யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க, இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. மார்க்கோ போலோ, a Venetian traveler, visited when the Pandya kingdom became the leading Tamil power in 13th century. பாண்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் 13ஆம் நூற்றாண்டில் அதிகமான சக்தி பவரில் இருக்கும்போது மார்க்கோ போலோன்னு ஒரு ட்ராவலர் வரார். அவர் வந்துட்டு இப்போ மார்க்கோ போலோஸ் ட்வைஸ் இன் காயல் விச் இஸ் த போர்ட் சிட்டி ப்ரெசன்ட்லி த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. மார்க்கோ போலோ இந்த கயல்ன்ற நகரத்துக்கு 2 இடம் வந்தார். அது வந்து துறைமுகம் இருக்கக்கூடியது தான் போர்ட் சிட்டின்னு சொல்கிறது. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷிப்ஸ் ஃப்ரம் அரேபியா அண்ட் சைனா. அப்போ அது எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்திருக்கான்னு பாருங்கள். அது ஃபுல்லாக அரேபியா சைனாவிலேருந்து வெறும் கப்பலாக இருந்திருக்கு. மார்க்கோ போலோ டெல்ஸ் us that he himself came by ship from China. இவர் என்ன சொல்கிறாருன்னா இவரே கப்பலில் தான் சைனாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு மார்க்கோ போலோ thousands of horses were imported into southern India by sea from Arabia and Persia. ஆயிரக்கணக்கான குதிரைகளை அரேபியாவிலேருந்து பெர்ஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அல்பெருனி 11th century accompanied Mahmud of Ghazni in one of his campaigns and stayed in India for 10 years. அல்பெருனின்றவர் முகமது கஜினியோடு சேர்ந்துட்டு இந்தியாவில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காரு. The most accurate account of Muhammad's Somnath expedition is that அல்பெருனி. அவங்க வந்ததில் முக்கியமாக ரொம்ப சரியான ஒரு தகவல் இதில் இருந்ததுன்னா அந்த அல்பெருனில் இருக்குது. As landman and a scholar, he travelled all over India trying to understand India and their people. இவர் கொஞ்சம் நல்லா படித்தவர்னால இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்திய மக்களையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டார். He learned Sanskrit and studied the philosophy of India. அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு அதே சமயத்தில் தத்துவம் படிச்சுக்கிட்டார். In his book Tahik-i-Hind, Al-Biruni discussed the Indian condition, system of knowledge, social norms and religion. அவரோட புக்கு தாஹிக்-இ-ஹிந்த் அப்படின்ற புக்கில் இந்திய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய அறிவாற்றல் எப்படி இருக்குது, சமூகம் எப்படி இருக்குது, இந்த மத சார்பான விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் போட்டிருக்காரு. ஐபின் பாட்டுட்டுவா 14th century, an Arab born Morocco scholar, traveled from Morocco
ரைட் அக்ராஸ் நார்த் ஆஃப்ரிக்கா டு எஜிப்ட் அண்ட் தென் டு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் இந்தியா. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இபின் பத்துத்தான்றவர் ஒரு அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ ஸ்காலர். மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர், அரேபியாவில் பிறந்திருக்காரு. ஸ்காலர்னால் நல்லா படித்த மேதைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மொரோக்கோவில் இருந்து நார்த் ஆஃப்ரிக்கா, வட ஆஃப்ரிக்காவிலேருந்து எஜிப்டு போயிட்டு அங்கேருந்து மத்திய ஏஷியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தார். ஹிஸ் ட்ராவலாக்னா அந்த ட்ராவல் சம்பந்தமான புக் ரெகுலா த ட்ராவல்ஸ் கண்டைன்ஸ் ரிச் டீட்டெயில்ஸ் அபவுட் த பீப்புள் அண்ட் த கண்ட்ரிஸ் ஹீ விசிட்டர். அவர் எழுதின அந்த புக்கு ரெகுலான்றதில் அவர் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காரு, அங்கேருந்த மக்கள் பற்றி எல்லா தகவலையும் போட்டிருக்காரு. அக்கார்டிங் டு ஹிம், எஜிப்த் வாஸ் ரிச் தென் பிகாஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் த இந்தியன் ட்ரேட் வித் த வெல்ஸ்ட் பாஸ் த்ரூ இட். அந்த காலத்தில் எஜிப்த் ஏன் பணக்காரனாக இருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து அதிகமாக வாணிபம் வச்சதுனால தான் எஜிப்தே பணக்கார நாடாக இருந்திருக்கு அந்த இடத்துல. இபன் பத்தாத்துவா டெல்ஸ் அஸ் ஆஃப் கேஸ்ட் இன் இந்தியா அண்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. இபன் பத்தாத்துவா அந்த காலத்தில் இந்தியாவில் என்னென்ன ஜாதிகள்லாம் இருந்துச்சு, அதே சமயத்தில் அந்த சதி, இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம், அதை பற்றிலாம் போட்டிருக்காரு. We learned from him the Indian merchants were carrying on a brisk trade in foreign ports and the Indian ships in the seas. இவர்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்திய வியாபாரிகள் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வியாபாரத்தில் இருந்திருக்காங்க. எல்லா நாட்டிலையும் வந்து கப்பல் விட்டுருக்காங்க, அங்கங்கே போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. He describes the city of Delhi a vast and magnificent city. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லின்றது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறாரு. Those were the days when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri in the south, converting the city into a desert. அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டார், அவர் சுல்தான் முகமது பின் துக்ளக் அவர் கேபிட்டலை வந்து டெல்லியிலேருந்து இதுக்கு மாற்றிட்டார், டெல்லி டு தேவகிரி. தேவகிரின்னா அதுக்கு பேர் தௌலதாபாத் அப்படின்னு சவுத்தில் மாற்றிட்டார். ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறத ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கிளாஸ்க்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். In the south, Vijayanagara had many foreign visitors who left behind his detailed account of the state. An Italian named Niccolo Conti came in 1420. சவுத்னா தெற்கு பகுதி, நம்ம சொன்ன அந்த விஜயநகர்னா ஆந்திரா பகுதி. விஜயநகர் had many foreign visitors who left behind his detailed account of the state. அவரோட சாம்ராஜ்யத்தில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அந்த பற்றி அந்த பல தகவல் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க நமக்கு. An Italian named Niccolo Conti came in 1420. ஒரு இட்டாலியன், அவர் வந்து பேர் நிக்கோலோ கான்டி, அவர் 1420 வந்திருக்காரு. அப்துல் ரசாக் கேம் ஃப்ரம் த ஹார்ட் த கோர்ட் ஆஃப் கிரேட் கான் இன் 1443. அப்துல் ரசாக்கு 1443 வந்திருக்காரு. டொமிங்கோ பேஸ் எ போர்ச்சுகீஸ் ட்ராவலர் விசிட் தி சிட்டி இன் 1522. 1952 டொமிங்கோ பேஸ்னு ஒரு போர்ச்சுகல்லேருந்து ஒரு ட்ராவல் வந்திருக்காரு. All of them recorded their observation, which are very useful for today to know the glory of the Vijayanagar Empire. இவங்க எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான தகவல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்ம பார்த்ததும் கொஞ்சம் சிம்பிளாக சம்மரி கொடுத்துருக்காங்க. The period from AD CE 700 to 1200 and from AD CE 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods in history. கிறிஸ்டின் ஏரா, சினா கிறிஸ்டின் ஏரா ஆஃப்டர் டெத் 700லேருந்து 1200 வரைக்கும் ஏர்லி மெடிவல் பீரியட், 1200லேருந்து 1700 வரைக்கும் லேட்டர் மெடிவல் பீரியட். சோர்ஸஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்ஸஸ். இந்த சோர்ஸ் மூலங்களை வந்து ஆதாரங்களை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. Inscriptions on stones, rocks and temples, walls and copper plates grants with royal orders and inscriptions on stones, கல்வெட்டுகள் எதில் பண்ணியிருக்காங்கன்னா பாறைகள், கோயில் இதிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காப்பர் பிளேட் கன்ஸ், செப்பு தகடுகளில் எல்லாமே என்னென்ன குறித்து வச்சுருக்காங்கன்னா இந்த ராயல் ஆர்டர், இந்த அரசாணைகள், அங்கே கோர்ட்டில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அவங்க எதிரிகள் யாரெல்லாம் டீல் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லா தகவலும் இருக்குது. டெம்பிள்ஸ், பேலசஸ், மாஸ், டாம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினார்ஸ் அண்ட் மினாரிட்ஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் மானுமெண்ட்ஸ். இந்த கோயில்கள், அரண்மனைகள், மசூதி, கல்லறைகள், கோட்டைகள், எல்லா மினார்ஸ் எல்லாத்துமே வந்து மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா மானுமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நினைவு சின்னங்கள்னு சொல்லலாம்.
பிலாங்கிங் டு ஏர்லி மிடிவல் அண்ட் முகல் பீரியட்ஸ் ஆர் ஹைலைட்டட். இது வந்து அந்த ஏர்லி மிடிவல் பீரியட் சொன்னோம்ல 700 to 1200 அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது, முகல் பீரியடில் சேர்ந்தது. The coins of Iltutmish, Alauddin Khilji and copper coins of the later Islamic rules are discussed. இல்டுட்மிஸ், அலாவுதீன் கில்ஜி அவங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காயின்ஸை பற்றியும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ் பிலாங் டு தேர் பக்தி மூமெண்ட் இஸ் ப்ரொவைடட். டிவோஷனல் இந்த பக்தி இலக்கியங்கள் பற்றியும் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்தோம். புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் தட் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் த மிடிவல் டைம் ஆர் டீட்டெயில். இந்த புத்தகங்கள், சுயசரிதைகள், பயோகிராஃபிஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க மிடிவல் டைம்ஸில். ட்ராவலர்ஸ் அக்கௌண்ட்ஸ் மோஸ்ட்லி பை விசிட்டிங் அரப்ஸ் அண்ட் பெர்ஷியன் ஸ்காலர்ஸ் ஆர் கிவன் இன் த எண்ட். கடைசியில் ட்ராவலர்கள் அந்த வந்துட்டு போயிருப்பாங்கள்ல அந்த விசிட்டர்ஸ், இந்த ஃபாரினர்ஸ், அவங்களோட தகவலைப்படியும் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.